இல்லை பிறரால் அவர் செவி கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை. நாட்டையும் மொழியையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. தமிழகம் தோன்றெழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர்நின்றே என்கின்ற பாவலரேறு ஐயாவினுடைய வரிகளை வணங்கி முதல் 2 சுற்றுகளிலே 2 தலைப்புகளிலே பேசினேன். இன்று இப்பொழுது இந்த மேடையில் எந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்த்த பொழுது இந்த கருஞ்சட்டைக்காரனுக்கு கையில் கிடைத்த தலைப்போ தமிழ் ஒரு மதம். தமிழ் ஒரு மதம் என்கின்ற தலைப்பை ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன் என்று கேட்டால், உங்கள் கல்லூரியை சார்ந்த ஒரு 4 தோழர்கள் நெற்றியிலே குங்குமம் அணிந்து நெஞ்சிலே சாதியத்தை அணிந்து ஒரு அரை மணி நேர உரையாடல் நிகழ்ந்தது. அவர்களுடைய உரையாடலை முடித்த உடனேயே இந்த தலைப்பை தான் பேச வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். ஒரு கேள்வி கேட்டார், ஏன் நீங்கள் மதத்தை எதிர்க்கிறீர்கள், ஏன் நீங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அதற்கான பதிலை இந்த மேடையிலே நான் சொல்லுகிறேன். எந்த மதம் என்னை வர்ணாசிரமத்தின் பெயரால் பிரிக்கிறதோ, எந்த மதம் ஒருவன் தலையில் பிறந்தவன் ஒருவன் காலில் பிறந்தவன் என்று பிரிக்கிறதோ அந்த மதம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய தலைப்பு தமிழை மட்டும் ஒரு மதமாக, ஒரு சாதியாக நீங்கள் வைத்தால் இந்த கருஞ்சட்டையை கடற்றி எறிந்துவிட்டு உங்களுடைய தமிழ் மதத்துக்கு நான் போதகராவதற்கு முதலாவது ஆளாக நான் வருகிறேன். 2 மத வெறியர்களை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறேன். முதலாமவர் ஐயா முத்துவேல் அவர்கள். ஏன் அவரை நான் மத வெறியர் என்று சொல்லுகிறேன் என்றால், நானும் அவரை போல ஒரு மத வெறியர் தான். கிட்டத்தட்ட அவர் பணிக்கு வந்து அத்தனை காலங்களில் தமிழில்தான் கையொப்பமிடுவேன் என்கின்ற உறுதியோடு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், அதே மதவெறி எனக்கும் இருக்கிறது. என்னுடைய வயதில் 23 வயது வரை இன்று வரை என்னுடைய எல்லா விண்ணப்பங்களிலும் நான் தமிழில்தான் கையெழுத்து இருக்கிறேன். அடுத்தபடியாக ஐயா இந்த வேளையிலே அவரை பார்த்த பொழுது காலை தாங்கி தாங்கி நடந்து வந்தார். அவருடைய காலை மட்டும் அவர் தாங்கி தாங்கி வரவில்லை, இந்த நிகழ்விற்காக தமிழை தாங்கி தாங்கி ஏன் இன்றைய சமூகத்தில் தமிழ் ஒரு மதமாக்கப்பட வேண்டும்? அப்படி மதமாக மாறினால், நான் வள்ளுவனை கேட்டேன், வள்ளுவ பெருந்தகையே, தமிழை மதத்தோடு நான் ஒப்பிடலாமா? என்னுடைய முதல் குறளை நீ படிக்கவில்லையா என்று கேட்டான். அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றான். அப்படியானால் அகரத்தை எதற்காக நீ ஆதி பகவனோடு ஒப்பிட்டாய் என்று கேட்டேன். அதற்கு வள்ளுவன் சிரித்துக் கொண்டே ஒன்று சொன்னான், உன்னுடைய தமிழர்களை பற்றி எனக்கு தெரியும். திராவிடம் வருவதற்கு முன்பாக இங்கே எல்லாமே இறை தத்துவமாகத்தான் இருந்தது. இந்த சமூகம் எதை முதன்மையாக கொள்கிறதோ அதற்கு ஒப்பாக நான் என்னுடைய மொழியை வைத்திருக்கிறேன். எனவே இறையை மொழியாக பார்க்க வேண்டும், மதத்தை தமிழாக பார்க்க வேண்டும் என்று வள்ளுவன் நமக்கு காட்டுகிறார். சரி, மதம் இதுவாக இருந்தால் சாதி எதுவாக இருக்க வேண்டும், அதுவும் தமிழாகவே இருக்க வேண்டும் என்று பாரதி எனக்கு சொன்னான். எப்படி சொன்னான் என்றால், அவன் தன்னுடைய வசன கவிதையிலே விடுதலை என்கின்ற தலைப்பிலே எழுதுகிறான், ஒருவனை கொண்டு சிறுமை நீக்கி நித்திய வாழ்வை நிலையாய் வாழ்வதற்கு மானுட சாதி முழுமைக்கும், அதாவது மானுட சாதி முழுது நல் வழிபட மானுட சாதி இங்கு ஒன்று உண்டு, பிறப்பால் மனத்தால் உழைப்பால் மானுட சாதி ஒன்றே ஆகும் என்றான். இங்கே எனக்கு ஒரே ஒரு திருத்தம், பாரதி நீ மானுட சாதி என்று சொன்னாயே, அந்த மானுடத்தை தூக்கிவிட்டு நான் தமிழர் சாதி என்று போட்டுக்கொள்ளட்டுமா என்று கேட்டேன். பாரதி சிரித்துக் கொண்டே சொன்னான், நீ சொல்லக்கூடிய அந்த மதம் இருக்கிறது அல்லவா, நீ சொல்லக்கூடிய தமிழ் மதம் இருக்கிறது அல்லவா, அதற்கு எது தெரியுமா தேசிய கீதமாக இருக்க வேண்டும், எது இருக்க வேண்டும் பாரதி, நீயே சொல் என்று சொன்னேன். பாரதி சொன்னான், வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு, இதுவே உன்னுடைய தமிழ் மதத்தினுடைய கீதமாக இருக்கட்டும். நான் கேட்டேன், ஏன் பாரதி? அதற்கு பாரதி சொன்னான், தேசியம் என்பது எப்படி தெரியுமா இருக்க வேண்டும், முதலிலே என்னுடைய மொழியை நான் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய மொழி பாதுகாக்கப்பட்டால் என்னுடைய இனம் காக்கப்பட வேண்டும். என்னுடைய இனம் காக்கப்பட்டால் என்னுடைய நாடு எனது நாடாக இருக்கும். எனவே வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு என்று மொழியை முதலாக வைத்து இனத்தை 2ஆக வைத்து நாட்டை 3ஆவதாக வைத்தான் என்று சொன்னால், தமிழ் நாடு கேட்பதில் கூட எதுவும் தவறில்லை என்று நினைக்கிறேன். நான் பேச வருவதற்கு முன்பாக நேரம் முடிந்து விட்டது, உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுமா
அவருடைய பதட்டத்தை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாகவே சில சர்ச்சையான கருத்துக்களையும் சில மணித்துளிகளில் பேசி முடித்து விடுகிறேன். சரியாக 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். அன்பு தோழர்களே, இந்த மதம் என்கின்ற சொல்லை நாம் நுட்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்து என்கின்ற மதத்தை நாம் எதிர்க்கிறோமா? கிறிஸ்தவம் என்கின்ற மதத்தை நாம் எதிர்க்கிறோமா? இஸ்லாமியர் என்கின்ற மதத்தை நாம் எதிர்க்கிறோமா? நாங்கள் எந்த மதத்தையும் எதிர்க்கவில்லை. எந்தெந்த மதங்களிலே எல்லாம் பிரிவினைகள் இருக்கிறதோ அந்த அத்தனை மதங்களையும் நாங்கள் எதிர்ப்போம். எனவேதான் எங்களுக்கு தமிழ் என்று ஒரு மதம் வேண்டும். இந்த கேட்கலாம், தமிழ் என்கின்ற மதத்திலே சாதி இருக்கிறதா? கட்டாயம் இருக்கும். நான் தான் முதலிலே சொன்னேன் அல்லவா, நான் ஒரு சாதி வெறியன். என்னுடைய தமிழ் மதத்திலே எது தெரியுமா சாதி? எவனுக்கெல்லாம் தமிழ் உணர்வு இருக்கிறதோ, எவனுக்கெல்லாம் தமிழ் தெரிகிறதோ அவனெல்லாம் ஒரு சாதி. எவனெல்லாம் தமிழ் தெரிந்து கொண்டு ஆங்கிலத்திலேயே வீர முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறானோ, எவனெல்லாம் தமிழ் தெரிந்து கொண்டு ஆங்கிலத்திலேயே நான் சாதிய பாகுபாடுகளை இப்படித்தான் விதிப்பேன். சரி, என்னுடைய மதத்தினுடைய புனித நூல் என்ன? வேறு எதுவாக இருக்க முடியும்? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று இந்த உலகத்தினுடைய எல்லா சமத்துவத்தையும் சொன்னாங்க. அந்த திருக்குறள் தான் என்னுடைய தமிழ் மதத்தினுடைய மத நூலாக இருக்கு. சரி, அப்படின்னா மத தலைவர் யார்? நான் தான் மத தலைவர். ஆக நான் என்று கிடையாது. எவரவருக்கெல்லாம் தமிழன் என்கின்ற உணர்வு இருக்கிறதோ, எவரவருக்கெல்லாம் தமிழ் மீது தீராத பற்று இருக்கிறதோ அவர் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பது போல எல்லோரும் இந்த தமிழ் மதத்தினுடைய தலைவர். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இத்தனை சிறப்புகள் இருக்கிறது. ஐயா சொன்னார், தொன்மை, உண்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒன்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இயன்மை, வியன்மை, 14 செவ்வியல் தன்மைகளை கொண்ட ஒரு மொழியாக தமிழ் இருக்கிறது. மறுக்கவில்லை. ஆனால் என் ஐயன் பாவலர் பெருஞ்சித்திரனார் சொல்லுகிறான், தமிழ் வாழ்க்கை என்பதிலும் தமிழ் வாழாது, பட்டிமன்றம் வைப்பதிலும் தமிழ் வாழாது, பாட்டரங்கம் கேட்பதிலும் தமிழ் வாழாது, எட்டி நின்றே இலக்கியத்தில் 2 பாட்டை எடுத்து இயம்புவதால் மட்டும் தமிழ் வாழாது. தமிழர்தம் வாழ்க்கையை மாற்றாவிடில் தமிழ் கட்டாயம் செத்து ஒழிந்து போகும். அன்பு தமிழர்களே, நாம் தமிழன் என்கின்ற மதத்தின் பெயரால், தமிழன் என்கின்ற சாதியின் பெயரால் தமிழர்களாய் ஒன்றினை இணைந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாசிச, எல்லா சர்வாதிகார கட்டுகளையும் நம்மால் உடைத்து எறிய முடியும். இங்கே பேசுகிறார்கள், இங்கே இறையின் பெயரால் நமக்கெல்லாம் ஒரு சாதியத்தை பூசுகிறார்கள். இங்கே ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே மதம் என்கிறார்கள். எல்லாம் சரிதான். ஆனால் இந்த திராவிட பூமியிலே ஒரே மதமாக தமிழ் மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி தமிழர்களாய் திறந்து தமிழை வளர்ப்போம். நன்றி.